ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. மத்தேயு 11:11. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியது இல்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஊர் போற்ற குலம் செழிக்க வாழ வேண்டும் என்பதே எல்லா பெற்றோரின் ஆசை. உலகத்தில் பெரியோராய் இருத்தலை காட்டிலும் விண்ணரசில் பெரியோராய் இருக்க வேண்டும் என விரும்பி பிள்ளைகளை வளர்ப்போர் சிறந்த பெற்றோர். விண்ணரசுக்கு உரியவரே பெரியவர் என்றால் விண்ணரசை எப்படி உரிமையாக்கிக் கொள்வது? அன்பு, அமைதி, நீதி, நேர்மை போன்ற பண்புகளை கொண்டுதான் விண்ணரசுக்கு உரியோராய் மாற முடியும். கோடி கோடியாய் செலவு செய்து நாடு விட்டு நாடு சென்று படிக்க வைத்து கோடியில் புரள வைத்தாலும் இப்பண்புகள் இல்லையேல் கடவுளின் அரசவையில் அமரும் தகுதி இழப்பர். பணியில் சிறந்தோர் விருது பெற்று உயர் பதவியில் அமர்ந்து ஆளும் திறன் பெற்றிருந்தாலும் இறையரசுக்கு உரிய பண்புகள் இல்லையேல் ஒன்றுமில்லை. மறந்து போன இப்பண்புகளை மீண்டும் வாழ்ந்து காட்டி வளரும் தலைமுறைக்கு கற்றுத்தருவோம். சமுதாயத்திற்கு நல்லோராய், இறை அரசிற்கு உரியோராய் உருவாக்குவோம். ஜெபம். இயேசுவே, ஆசைப்படும் மனதை அடக்கிவிடாது ஆசைகளில் தேர்ந்து தெளிந்து உயர்வை தரும் ஆசைகளுக்கு இன்னும் அதிக ஆர்வமுடன் உழைக்க நற்பண்புகளுடன் வாழ கற்றுத்தாரும். ஆமேன். நடத்தும் தேவனே நீர் ஒருவரே, என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே, என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே, என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே, என் வழியும் நீரே, என் பலனும் நீரே, என் வழியும் நீரே, என் பலனும் நீரே, என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே, என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே.
உம்முடைய சொற்படி நானும் நடந்தால் புனிதம் அடைந்திடுவே. உம்முடைய மீட்பை நானும் பெற்றால் ஜெயத்தை பெற்றிடுவே. உம்முடைய சொற்படி நானும் நடந்தால் புனிதம் அடைந்திடுவே. உம்முடைய மீட்பை நானும் பெற்றால் ஜெயத்தை பெற்றிடுவேன். ஜீவ வார்த்தையும் நீரே, என் மீட்பரும் நீரே. ஜீவ வார்த்தையும் நீரே, என் மீட்பரும் நீரே. என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே. என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே. உம்முடைய வழியில் நானும் நடந்தால் அமைதி நிச்சயமே. உம்முடைய பலனை நானும் பெற்றால் வலிமை பெற்றிடுவேன். உம்முடைய வழியில் நானும் நடந்தால் அமைதி நிச்சயமே. உம்முடைய பலனை நானும் பெற்றால் வலிமை பெற்றிடுவே. என் பழியும் நீரே, என் பலனும் நீரே. என் பழியும் நீரே, என் பலனும் நீரே. என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே. என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே. உம்முடைய தாழ்ச்சியை நானும் அடைந்தால் விண்ணகம் உயர்ந்திடுவே. உம்முடைய விருப்பம் நானும் செய்தால் வெற்றியை கண்டிடுவே. உம்முடைய தாழ்ச்சியை நானும் அடைந்தால் விண்ணகம் உயர்ந்திடுவே. உம்முடைய விருப்பம் நானும் செய்தால் வெற்றியை கண்டிடுவே. என் உயர்வும் நீரே, என் வெற்றியும் நீரே. என் உயர்வும் நீரே, என் வெற்றியும் நீரே. என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே. என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே. என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே. என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே. என் வழியும் நீரே, என் பலனும் நீரே. என் வழியும் நீரே, என் பலனும் நீரே. என்னை வழி நடத்தும் தேவனே நீர் ஒருவரே. என்னை பலப்படுத்தும் தேவனே நீர் ஒருவரே.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
வருக. உமது திருவுளம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில்